அவமானங்கள் நிறைய பட்டிருக்கிறேன். வீடு கட்டி முடிச்சோன்னு நகை எதுவும் இருக்காது, நிஜமாலுமே இருக்காது. ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறவங்க எல்லார் வீட்லயுமே நகைகள் இருக்கு. அவங்க எப்பவுமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான்ப்பா. என்கிட்ட வந்துதான் கஷ்டப்படுறாங்க அவங்க, பாவம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பையனுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்படின்னா குழம்பு வச்சா எப்படியும் ஒரு பொரியல் கண்டிப்பா வச்சாகணும். ஒரு டைம் சோறு எடுத்து சாப்பிடுவோம், ரெண்டாவது டைம் என்ன பண்றது? அதே சோறை சாப்பிடும்போது போர் அடிக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். காலைல எழுந்து என் மூஞ்ச பாக்குறீங்க, அடுத்த நாளும் என் மூஞ்ச தான் பாக்கணும், அப்ப போர் அடிக்குதா உங்களுக்கு? பணம் சம்பாதிச்சுட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம், அப்பதான் வர்றவங்களுக்கு நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதி எப்பவுமே இருக்காது. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டே செய்யலாம். எது கல்யாணம் பண்ணா நிம்மதி இருக்காதா? நான் வந்து ஒரு அம்மா பிள்ளை, எங்க அம்மா கூடயே வளர்ந்தேன். இப்போ அம்மா கூட வளர்ந்தாச்சு, இப்போ சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில வந்து நான் வந்து தனியா இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு துணை தேவைப்படுது, புரியுங்களா? அம்மா கூடயே வீட்லயே இருந்தாச்சு, எல்லாம் அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அப்படிதான் என்ன செலக்ட் பண்ணீங்களா? அப்ப என்ன விரும்பி கல்யாணம் பண்ணலையா? என்ன வந்து ரசிக்கிறத விட இவங்கள ரசிக்கிறவங்க தான் ஃபேன்ஸ் அதிகம். லைட்டா ஏதாவது திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோலயே, அண்ணா ஏன் திட்டுறீங்க, அவ்வளவு பேர் சண்டைக்கு வந்துருவாங்க என்கிட்ட. புருஷன் மண்டாட்டிக்குள்ள திட்டிக்கிறதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நாங்க எப்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஆள் கிடையாது. வீடியோல பார்த்தா நாங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். காஃபி போடுறதே ஒரு கலை. காஃபி கேட்டீங்க? ஆமா, காஃபி. தேங்க்யூ. இந்த சமைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்லக்கா. இப்போ என்னன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னு சொல்றது, ஏதாவது ஒரு வேலை பண்ணா வந்து மனசு திருப்தியா இருக்கும் அப்படின்னா. ஸோ சமைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு தூரம் மனசு அப்படி சாந்தமா இருக்கு, அந்த மாதிரினா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து அன்னைக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதுதான் அன்னைக்கு செய்வேன் ஃபுட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செய்யறதெல்லாம் வந்து எங்க வீட்டுக்காரருக்காக செய்யறது. இப்போ காய்கறி செய்யறது இதெல்லாம் வந்து அவங்களுக்காக செய்யறது. மீதி எக்ஸ்ட்ரா ஏதாவது சில ஐட்டங்கள் செய்யும்போது அது எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கும். முட்டத்தொக்கு, தக்காளி பஜ்ஜி இதெல்லாம் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கும், அதனால அதை அன்னைக்கு செய்வேன். ரைட். இப்போ நீங்க சமைக்கிறதுலேயே வந்து அண்ணாக்கு பசங்களுக்குலாம் எது ரொம்ப பிடிக்கும்? பையனுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்படின்னா எது வச்சாலும் பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா மோஸ்ட்லி ஆமா இல்ல காய்கறி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா ஒரு குழம்பு வச்சா எப்படியும் ஒரு பொரியல் கண்டிப்பா வச்சாகணும் அவங்க. பொரியல் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. பொரியல் இல்லாம இப்ப எங்க வீடெல்லாம் எடுத்துக்கோங்களேன், நாங்க வந்து ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சா சாப்பிட்டுருவோம், ஒரு ஊறுகாய் இருந்தா சாப்பிட்டுருவோம். அவங்களுக்கு பொரியல் இருக்கணும், கண்டிப்பா ஒரு பொரியல் இருக்கணும். அதுலயே நான் ரசம் மோர் 2 வகை பொரியல் கொடுத்தேன்னா இன்னும் ஹாப்பி அப்படிமா. ரைட். இப்போ பொரியல் அப்படின்னும் போது ஏன்னா ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் எல்லாரும் வெஜிடபிள் அப்படின்லாம் சாப்பிடுவாங்க. எப்படி இவர் பொரியல்லாம் சாப்பிட்றாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பொரியல் மட்டுமே வந்து ஏன்னா நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் இன்டேக்கே இருக்காதுல்ல, பொரியலும் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சாம்பார்லயே வந்து சில பேர்லாம் காயெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வெறும் அந்த பருப்பை தான் சாப்பிடுவாங்க. நீங்க இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கறத விட எங்க வீட்டுக்காரங்க வாங்க பின்னாடியே தான் இருக்கீங்க, வாங்க வாங்க அப்படியே வந்து நில்லுங்க. சாப்பிடுறோம், ஒரு டைம் சோறு எடுத்து சாப்பிடுவோம், ரெண்டாவது டைம் என்ன பண்றது? அதே சோறை சாப்பிடும்போது போர் அடிக்கும். அப்போ ரெண்டாவது கை அங்க போகும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த சோறுக்கு கொஞ்சம் லேக் விடும். சோறு போர் அடிச்சிடும்ல. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். காலைல எழுந்து என் மூஞ்ச பாக்குறீங்க, அடுத்த நாளும் என் மூஞ்ச தான் பாக்கணும், அப்ப போர் அடிக்குதா உங்களுக்கு? காலையில ஒரு நாள் காலுக்கு அப்புறம் எத்தனை பேர் மூஞ்ச பாக்குறோம், அப்புறம் தானே உன்ன பாக்குறோம். ஓ, அப்ப என் மூஞ்ச பாத்துருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். ஐயோ, ஆக்சுவலி இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்தீங்களா இல்லையா? யார் 23 வயசுல இருந்தீங்க கல்யாணம் அப்போ, நீங்களா இல்ல நீங்களா? இல்ல, எனக்கு 23 வந்து ஸ்டார்ட், இவங்களுக்கு வந்து 24. 24. 2 பேருக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். ஓகேவா? எங்க 2 பேருக்கும் 1 வயசு தான், 1 வருஷம் தான் வித்தியாசம். நான் 80ல பிறந்தேன், அவங்க 79 அவ்வளவுதான். இது 1 வருஷம் தான். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, சரி நம்ம இன்னும் லேட்டரான கல்யாணம் பண்ணிருக்கலாமே, ஏன் ரொம்ப அப்படிலாம் யோசிக்கவே இல்லை.
அதுவே கரெக்டான வயசு தான் 24ங்கிறது. கரெக்டான வயசு கரெக்டான வயசு தான். ஏன்னா அதுக்கு மேலலாம் கடவுள் நம்மளுக்கு எழுதல. இந்த இப்போ- ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணணும் இல்ல எழுதிட்டாரு. 24 வயசுல இப்போ கல்யாணம் பண்ணனால இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு உழைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போதே ஆமா, என் பசங்க இன்னைக்கு உழைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கல்ல. ம். இப்போ என் பையனை வந்து நான் இப்போ போய் 7th 6th படிச்சுட்டு இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் நான் வந்து கஷ்டப்படணும். கரெக்ட். உங்களுக்கு ஆமா, ஏஜ் ஏஜ் ஆயிரும். ம். இப்போ அவனும் உழைக்கிற ஸ்டேஜ் வந்துட்டான், நானும் உழைக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ம். இன்னும் நான் ஒரு 10-15 வருஷம் என்னால ரொம்ப வேலை செய்ய முடியும். ம். அப்படிங்கும்போது நான் அவனுக்கும் சப்போர்ட்டா இருப்பேன், அவன் எனக்கும் சப்போர்ட்டா இருப்பான். இது மாதிரி இந்த 24 வயசு எல்லாரும் சொல்லுவாங்க 27 வயசுல எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. அதாவது பணம் சம்பாதிச்சுட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம், அப்பதான் வர்றவங்களுக்கு நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதி எப்பவுமே இருக்காது. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டே செய்யலாமே அதெல்லாம். செய்யலாம். எது ரெண்டு கல்யாணம் பேரும் பண்ணா நிம்மதி இருக்காதா? கொஞ்சம் விட்டீங்க போங்க. கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே சேர்ந்தே இருக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்தே உழைக்கலாம். ஒரு கூட ஒரு கம்பெனி அதுக்கு கிடைக்கும். உண்மையான ரீசன் என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்மளுக்கு இப்ப 24ல கல்யாணம் ஆனதுனால நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க. இதுவே உங்களுக்கு 30 வயசு கல்யாணம் ஆச்சுன்னா எங்க அப்பா சொன்னது 27 வயசு தான். கடைசி எங்க அப்பா உங்களுக்கு லாஸ்ட் எப்பவுமே சொல்றது ஆப்ஷன். நீ படிச்சு முடிப்ப 27 வயசுல உனக்கு கல்யாணம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு அம்மா பிள்ளை, எங்க அம்மா கூடயே வளர்ந்தேன். இப்போ அம்மா கூட வளர்ந்தாச்சு. இப்போ சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில வந்து நான் வந்து தனியா இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு துணை தேவைப்படுது. புரியுங்களா? அம்மா கூடயே வீட்லயே இருந்தாச்சு, எல்லாம் அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அப்படிதான் இதை செலக்ட் பண்ணீங்களா? அப்போ நானே நீங்க அப்போ அப்படின்றாங்க. நானே யோசிச்சுட்டேன், நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு மேல நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் தான் நானே தான் யோசிச்சேன். நானே யோசிச்சுதான் சரி உடனே தான் லவ் பண்ணோம். அப்ப என்ன விரும்பி கல்யாணம் பண்ணலையா? அதுதான் லவ் பண்ணோம். அதுக்கு முன்னால யோசிச்சிட்டேன்ல, இந்த மாதிரி நான் வந்து ரெடி ஆயிட்டாரு மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாரு. நம்ம வந்து ஒரு லைன் வந்து கெட்டு போயிடக்கூடாது, வேற லைனுக்கு போயிடக்கூடாது. ஒரே ஒரு லைன்ல விஷயம் போகணும். வந்து நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் இதை வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு யாருமே நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி இந்த இந்த இருந்தாதான் பையன் பொண்ணு கொடுப்பேன், பையன் நல்ல பையனா அதை மட்டும் பார்த்துட்டு பொண்ணு கொடுங்க. குடும்பம் நல்ல குடும்பம் நல்லா குடும்பமா, உழைக்கிற குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா குடும்பம் நல்ல குடும்பமா பார்க்கணும், பையன் நல்ல பையனான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவனுக்கு வீடு இருக்குதா வாசல் இருக்கா அதை பார்க்கறத விட, ஆனா நாளைக்கு என்ன கேட்பாங்க, நீங்க உங்க பொண்ணுன்னா நீங்க அப்படியே தூக்கி கொடுத்துறீங்களான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம அதெல்லாம் பார்ப்போம். அதாவது எப்படின்னா அந்த பையன் நல்ல பையனா இருக்கானா, கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாம இருக்குதா, அது மட்டும் தான் நான் யோசிப்பேன். இப்ப நான் கெட்ட பழக்கங்கள் சொன்னா எங்க வீட்டுக்காரர் உடனே சொல்லுவாங்க, அது கெட்ட பழக்கம் நீ எப்படி சொல்லலாம்? என்னங்க கெட்ட பழக்கங்கள் சொல்றேன் நான். எதை சொல்ற கெட்ட பழக்கம்னு? இது தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அப்படி நாங்க வந்து லேடிஸ் வந்து பாக்குறோம்னா இதை தான் பார்ப்போம். கெட்ட பழக்கங்கள்னா எங்களுக்கு இதுதான் என்ட்ரி ஆயிடுச்சு. தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தான் வந்து கெட்ட பழக்கம் அப்படின்ட்டு. அதை தாண்டியே இப்ப நிறைய பழக்கங்கள் இருக்குது வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால வந்து நல்ல பையனான்னு தான் முதல் பார்க்கணுமே தவிர, பையன் வந்து எவ்வளோ, அதாவது எப்படி சம்பாதிக்கிறானா, வேலை நம்ம இருக்கா, இன்னும் அந்த இடத்துக்கு போல ஆமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நம்ம வாங்கிக்கலாம். இன்னும் வாங்கிக்கலாம். நாளைக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஒருவேளை நம்ம இதை கேட்கலாம். இல்ல அது நம்ம இல்ல experience கேட்கறது வரலையே. இல்ல. இப்ப நம்மள கேட்பாங்க. இப்ப என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது கேட்பாங்க, உங்க பையன் என்ன செய்யறான், நான் வேலை செய்யறான், கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ அவனுக்கு நம்ம ஒரு இப்போ பொண்ணு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க என் பையனுக்கு. இப்போ இந்த வீடு சிம்பிளா இருக்கும், இதுல வந்து ஒரு ஹால் வந்து இவ்வளவுதான் இருக்கும், 4 பேர் 10 பேர் வந்து உட்கார முடியாது, ஒரு பொண்ணு பார்க்கவே வராங்க. அப்போ நாளைக்கு அந்த வயசு வந்துருச்சு பையனுக்கு, இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்க, மாப்பிள்ளை பார்க்கறாங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு ரேஞ்சை ஏத்தணுங்கிறதுக்காக தான் வீடு ஆரம்பிச்சோம். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அப்போ அவங்க வர்றவங்களுக்கு நம்ம பையன் வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்கிறத நம்ம யோசிச்சு தான் நம்ம பண்றோம். அப்போ எல்லாருமே அதை யோசிப்பாங்க. நாளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் யோசிப்பேன்ல, பையன் வந்து எப்படி வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அவனுக்கு வீடு இல்லைன்னு பரவாயில்ல சொந்த வீடு இருக்கா, இதெல்லாம் யோசிக்க தானே செய்வோம். இல்லை அவங்க குடும்பத்துல சொந்த வீடு இருக்கா, ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஒரு உடையிறான்னா ஒரு தூக்கி விட லைட்டாவது கேப்புக்கு ஆள் வேணும், ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இல்லை இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, என்னதான் எங்க வீட்டுல வந்து நான் வீட்டுல இருந்து வெளியே வந்தா கூட, கல்யாணம் ஆன புதுசுல என்னதான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எனக்குன்னு சொத்து இருக்குது ஊர்ல, எங்க அப்பா சம்பாதிச்சது தனியா இருக்கு. அந்த ஒரு மன தைரியம் இருக்குல்ல எனக்கு, நான் அதை போய் கேட்கவோ வாங்கவோ இல்லை, அதுல நான் யூஸ் பண்ணவும் இல்லை, ஏதோ பேக்கப் இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் இன்னைக்கு தனியா என்னால போராட முடியுதுன்னா பின்னால ஒரு பேக்கப் இருக்கிறதுனால தான். சென்னையில வந்து போராட முடியுதுன்னா பேக்கப் இல்லைன்னா நம்ம இந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இதுல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளால தொழிலையும் கத்துக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரே இடத்துல 15-16 வருஷமா வேலை செய்யறேன்னா
எனக்கு பேக்கப் இருக்குது. நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வேலை செய்கிறேன். ஒரு இடத்துல நான் இன்ட்ரெஸ்ட்டாக வேலைக்கு போகிறேன்னா அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த வேலையை செய்கிறேன். பிடிக்கலைன்னா அதை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு பிடிச்சாதான் நான் செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு ஏன்னா பேக்கப் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. பேக்கப் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவன் என்னை எதுக்குறான், அந்த கம்பெனிக்காரன் என்னை வந்து அடிமையாக்குறான் அப்படின்னா நாங்கள் இருக்கவே மாட்டோம்ல. புரியுது, இதுதான் விஷயம். கண்டிப்பா. அதனால அங்கேயே அடிமையா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். புரியுது. உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா அந்த ஆயிட்டோம். பேக்கப்பை தான் நம்ம பசங்களுக்கு நம்ம உருவாக்கணும். உருவாக்கணும். அவனுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ அது தேவையில்லை. ம். ஆனா அவனுக்கு நம்மளுக்கு பேக்கப் இருக்கு பின்னால. அப்படி இப்போ வேலைக்கு போறான்னு தைரியம். வச்சுக்கப்பா. குட்டி நம்பிக்கை. அதை எங்க அப்பா எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேலையை விட்டுட்டு அவன் வந்து இன்னொரு வேலைக்கு போனோம். ம். அப்போ அந்த 1 மந்த் வந்து அவன் வந்து குடும்பத்தை ரன் பண்ணணும். அது யாராவது நம்ம கொஞ்சம் தூணா இருந்தாதான் அவன் அடுத்த வேலைக்கு போக முடியும், பார்க்க முடியும். அதுதான் உண்மை. என்ன கண்டிப்பா கேட்டா கண்டிப்பா. ஒண்ணுமே இல்லாம இருந்தானா அவன் என்ன யோசிப்பான், இந்த வேலையிலே இருந்துட்டு நம்ம கஷ்டப்படுவோம். ஏன்னா மாசம் சம்பளத்தை எதிர்பார்க்கற டைம் ஆயிடும்ல. கரெக்ட் கரெக்ட் இப்ப புரியுது. அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்பிங்கா இருக்கணும். என்ன கேட்டா கொஞ்சம், அதாவது ஃபுல்லாவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அது கெட்டு போயிடுங்க பசங்க. புரியுது. அது அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. அதனாலதான் நான் மேல ரூம் போடாம விடுறது. உங்களுக்கு புரியுது? அவனுக்குன்னு ஒரு இது வரணும், கண்டிப்பா. அவனுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடமை வரணும். ம். கடமை இருக்கணும் அவனுக்கு. அதனாலதான் மேல ரூம் போடாம நீ கட்டிக்கோ. இப்ப நாளைக்கு என்ன செய்வான், லோன் போட்டு வீடு கட்டுவான். கட்டுவானா இல்லையான்னு தெரியல, கட்டுவான். கட்டின உடனே என்ன யோசிப்பான், லோன் கட்டணும்ல மாசம் மாசம், புரியுது. அது ஒரு ஓடிதானே பொறுப்பு ஆகணும். வரும். ஆமா. கண்டிப்பா வரும். ம். இப்ப நாங்க வந்து இப்போ மண்ணு வாங்கி கல் வாங்கி செங்கல் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கட்டுறோம். அதை பத்தி வந்து அவன் வந்து பாக்குறான், எல்லாத்தையும் கேட்கறான். ஆனா அதுல இருக்கிற வலி வந்து எங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட். இப்ப நாளைக்கு அவன் வந்து கல் வாங்கி மண் வாங்கி வீடு கட்டும் போது அவனுக்கு அந்த வலி தெரியும்ல. சும்மா நம்ம தூக்கி வீடை கொடுத்துடக்கூடாது கையில, கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டாதான் தெரியும். தெரியும். அதோட worth என்னன்னு தெரியும். ஆமா. அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த கமெண்ட்ஸ்ல வந்து இவங்களை வந்து அவங்க வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க, உங்களுமே அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ ஆடியன்ஸோட ரிசப்ஷன் ஒன்று இருக்குல்ல, நிறைய பேர் ரொம்பவே வரவேற்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அதை பத்தி உங்ககிட்ட பேசி அது நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, என்ன வந்து ரசிக்கிறதை விட இவங்களை ரசிக்கிறவங்க தான் ஃபேன்ஸ் ஆமா. அதிகம். ஆமா அதுதான் நான் ஓகேவா? கேட்கணும்னு இருந்தேன். நான் இப்ப லைட்டா ஏதாவது திட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோலயே, அண்ணா ஏங்க திட்டுறீங்க, அவ்வளவு பேர் சண்டைக்கு வந்துருவாங்க என்கிட்ட. அண்ணா நான் ஃபுல்லா கலாய்க்கிறேன் அவளை வீடியோல. அது ஆனா கண்டிப்பா அது மாட்டாங்க. சொல்ல ஆமா. வருது. அது சிரிச்சுன்னு இருக்கிறாங்க வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்துட்டு தான் இருக்கு. மெயினா பார்த்தா நான் தான் கலாய்க்கிறேன். ஆனா அது வந்து ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. சோ உங்க மேல ஒரு உரிமை எடுத்து பேசுறாங்கல்ல, சோ அந்த ஆடியன்ஸ்க்கு அது என்னன்னா விஷயம் என்ன சொல்றதுன்னா, நான் என்ன சொல்றது, என்ன How do I tell you அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு ஒரு அன்பு யாராவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி அன்பு செலுத்த தெரியாது அவங்களுக்கு. ஆனா அன்பா தான் இருப்பாங்க. ஆனா அந்த அன்பை வந்து நான் எப்படி அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அவ்வளவுதான். கிடையாது. என்னன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ டெய்லி வீடியோ கேக்குறாங்க, டெய்லி போடுங்க, நான் டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு டெய்லி வீடியோ போடலைன்னா எனக்கு அது ஒரு ப்ரெஷர் ஆகும். ஐயோ அவங்க கேட்டாங்க நம்ம பண்ண கேக்குறாங்க, 3 முடியல. நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த மாதிரி அவங்க நம்மளை நம்பி ஒருத்தவங்க அவங்க பாக்குறதுக்காக டிவி ஆன் பண்ணுவாங்க. ஜெனி இன்னைக்கும் வீடியோ போடலையா? சரி, நான் 2 மாசமா கம்பல் கேட்டுட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு அது வாங்கிட்டாங்கன்னா அது கிடைக்கவே இல்லை. நான் அப்ப கூட சொன்னேன், ஏங்க எனக்கு ஒரு கம்பல் வாங்கி கொடுங்க, 2 மாசமா கேட்டுட்டு இருக்கிறேன். எங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த நாள். இன்னும் 2 மாசம் இல்ல, அதுக்கு பதில் இப்பவே கேட்டு சொல்லிடுங்க. 6 கம்மல் இருக்கு மொத்த செட்டு போட்டு இருக்கா இல்லையா? இல்லப்பா, இது நான் இந்த பதில் எதிர்பார்க்கல. ஒரு பொம்பளைங்களுக்கு வந்து பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கார் வாங்கி கொடுக்கறாருன்னா சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. நானே ஃபர்ஸ்ட் யோசிச்சது, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால யோசிச்சது அப்படிதான். மாசம் ஒரு கம்மல் உனக்கு அந்த ஒரு இது இருக்கு, அது என்ன ஒன்னு கம்பல் வைக்கிற பாக்ஸ், Box அதை ஃபுல் காமிச்சேன். பண்ணணும் அப்படின்னு. ஃபில் பண்ணணும்னு கேட்டேன். ஆனா இன்னும் ஃபுல் பண்ணல. ஆமா, அதுல வந்து ஒரே ஒரு திருப்பு தான் அந்த ஃபில் பண்ணேன். அதுக்கு அடுத்தால வீடு கட்டுறது வந்துச்சு. என்ன பண்ணணும் நான் கொஞ்சம் பொறுமையா ஏன்னா அந்த இப்போ பாக்ஸ் நகை கொஞ்சம் ஃபில் வந்து பண்ணலாம். இப்போ 30,000 ரூபாய் வருது ஒரு செட்டு நகை எடுக்கிறதுனால 30,000 ஆமா, ரூபாய் ரேட்டு. தங்கம் வேற அதிகமாயிடுச்சு. ஆமா அது அதனால இப்ப போய்கிட்டே எடுக்கிறது இருக்கு. இல்ல. அதுதான். பட் ஆனா பொறுமையா வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ப்ராபப்ளி உங்க இல்ல, வீடு கட்டி முடிச்ச உடனே நகை எதுவும் இருக்காது. ஓகேவா? நிஜமாலுமே இருக்கு. ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறவங்க எல்லார் வீட்லயுமே நகைகள் இருக்காது. ஆமா ஓகேவா? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஆமா, இருக்கிற இப்போ மாதிரி. நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் அவசரம் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூல, கொஞ்சம் அவசரமா யோசிப்பேன். இப்போ டக்குன்னு இந்த வீடு சின்னதா இருக்கு, பெரிய வீடு வாடகைக்கு போகலாம், கார் வாங்கலாம், வீடை சீக்கிரம் கட்டலாம், அந்த மாதிரி அவசரம். இடத்த வந்து கொஞ்சம் பெரிய இடமா வாங்கலாம், இதெல்லாம் நான் யோசிப்பேன் மைண்ட்ல இருக்கும். ஆனா இவ எப்படின்னா இந்த வீட்டிலே இருக்கலாம், வீடு கட்டி நம்ம போகலாம், வீடு கட்டு போகலாம். வீடு கட்டணும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்கணும்.
அப்போ எனக்கு சின்னதாக தான் தெரிஞ்சுது, பரவாயில்ல எனக்கு ஒரு 1200 இருந்தால் கூட போதும், கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான். அப்போ கொஞ்ச நாள் டைம் விடும்போது கடைசியில் என்னாச்சுன்னா, டைம் விடும்போது பின்னால் கொஞ்சம் இடம் வந்துச்சு. அப்போ இந்த கடனை நாங்கள் அடைச்சோம், பொறுமையாக இருந்ததுனால பாருங்கள். கண்டிப்பாக அந்த லோனு முன்னால் உள்ள இடத்தோட கடனை அடைச்சோம், அடைச்சிட்டு பின்னால் அந்த இடத்த வாங்கினோம் லோன் போட்டு. அப்போ அந்த பொறுமை ஜெயிச்சிருக்கா, என்னோட அவசரம் ஜெயிச்சிருக்கா? புரியுது. இன்னைக்கு அதை முடிஞ்சு அடுத்த இடத்த வாங்கிட்டு இப்போ இடமும் பெருசாயிடுச்சு, நம்மளுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் காலதாபம் ஆயிடுச்சு. இல்லப்பா, ஒரு வீடு கட்டணும்னா 1 year தான் நம்மளுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 year 2 years தான் நம்மளுக்கு. லைஃப் பூரா 22 வருஷமா வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண முடியாதான்? அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து கொரியர் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் காலையில கூட 2 பேருக்கு சண்டை தான். ஃபுல்லா பார்சல் இங்கெல்லாம். இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கொரியர் அவங்க வந்துருவாங்க, வந்தாங்கன்னா உட்காந்து இந்த ஹாலில் ஃபுல்லா பார்சலா போயிட்டு இருக்கோம். அங்க போக முடியாது, இங்க போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, நகலே முடியாது. நைட்டு படுக்கணும்னா பெட்ல இருந்து ஜாமானை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம படுக்கணும். இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நீங்க போய் பெட்ரூம்ல கூட போய் பாருங்க, எல்லா பாக்ஸும் அங்கதான் இருக்குது. இப்ப நீங்க உட்காரணுமே, எனக்கு கொஞ்சம் அப்போ கஷ்டமா தான் இருக்கும். இப்படியே இருக்கிறோமா, சரி ஒரு வாடகைக்கு ஒரு குடோன் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்க. அது கூட அவன் வந்து வாடகைக்கு போனா எவ்வளவு அவமானங்கள் ஏற்படுங்கிறது அவருக்கு தெரியுது. வாடகைக்கு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நம்ம வாடகை வீட்டுல இருந்தே வந்ததுனால, அவங்க ரொம்ப காலமா வாடகை வீட்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அவமானங்கள்லாம் தெரியுது. அதனாலதான் சொந்த வீட்டுல இதுல இப்ப தெரியுது உங்களுக்கு நான் ஏன் படிக்க வைக்கணும்னு சொன்னது. அவமானங்கள் நிறைய பட்டிருக்கிறேன். இதுதான் விஷயம். கண்டிப்பா நிறைய அவங்க எப்பவுமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான்ப்பா, என்கிட்ட வந்துதான் கஷ்டப்படுறாங்க அவங்க, பாவம். ஆனா நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ தேங்க்யூண்ணா. ஏன்னா எல்லாருமே வந்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அதான் முதல்ல என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். என்னோட தவறுகள் பிளஸ் எது தெரியணும். என்னோட அவசர புத்தி எனக்கு தவறுன்னு தெரியுது இல்ல, அது தெரியலன்னா தான் கஷ்டம். கண்டிப்பா அதுக்காக நான் வந்து புரிய வச்சிருக்காங்க. அதுக்கு நான் வந்து வெயிட் பண்றேன். புரிய வைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, நம்ம அமைதியா இருக்கணும். அனுபவத்துல அது ஒரு அனுபவத்துல வந்துரும், புரிஞ்சிரும். நம்ம கொஞ்சம் புரியுற சக்தி வந்துச்சுனாலே அடுத்தவங்களை, அதாவது அடுத்தவங்க கஷ்டம் படுறாங்களே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சா போதும். இல்லப்பா, இப்போ இவங்க அவசரமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இப்ப நான் அதுக்கு ஆப்போசிட்டா என் மனசுல இருக்கிறத கொட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கோவம் தான் வரும். ஆமா, கரெக்ட். நம்ம சொல்றதுக்கு மரியாதைகள் அந்த இடத்துல நம்ம அமைதியாயிடணும், அந்த இடத்துல பேசவே கூடாது. நான் கூட யோசிப்பேன், என்னடா அது இந்த நேரம் நம்ம பெரிய பிரச்சனை ஆயிருக்கணுமே நம்ம சொன்னதுக்கு, ஆனா அந்த நேரம் பேசவே மாட்டா. அப்போ அப்பா நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் நான் தப்பா பேசிட்டேன்னு தோணும், கொஞ்ச நேரம் கழிச்சு தோணுமா, அப்போ யோசிப்பேன் அப்பா தப்பா பேசிட்டோம் வர. ஆனா அவ எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிடுச்சு, சந்தோஷமா, அப்போ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்ப புருஷன் பொண்டாட்டிக்குள்ள திட்டிக்கிறதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நாங்க எப்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஆள் கிடையாது. வீடியோல பார்த்தா நாங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். என்ன எரும மாடுன்னு திட்டுவாங்க, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டு. நான் அதே இடத்துலதான் நிப்பேன். நீங்க என்ன திட்டினாலும் நான் அப்படியே நின்றுட்டு தான் இருப்பேன். நீங்க இப்ப நீங்க இதை நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, உண்மை ரீசனே இதுதான் எங்க வீட்டுல நடக்கிறது. எப்பவுமே எரும மாடு எரும மாடு சொன்னதில்ல. யாரோ சொல்லிருக்காங்க, உங்க அக்கா யாரோ திட்டிட்டு இருக்காங்க. எரும மாடுன்னு என்ன யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு நல்ல ஒரு மிருகம். இவர் இப்படி ஒரு பதில் சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கல. இப்பதான் நிறைய இடத்துல சண்டை மூட்டி விட வரலப்பா. சண்டை வராது, நீங்க என்ன மூட்டி விட்டாலும் வராது. நான் போய் கம்முன்னு அந்த ரூம்ல உட்காந்துருவேன், அவங்க பண்ணி இந்த ரூம்ல உட்காந்துருவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிடும். நாங்களே எங்களுக்குள்ள வந்து நாங்க பேசுறது தப்புன்னு நாங்களே உணர ஆரம்பிச்சிரும். இந்த இங்கிலீஷ்ல சொல்ல மாதிரி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஏன்னா நான் 2 பேருமே சண்டை போட்டிருக்கோம். எப்பனா பசங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சண்டை போட்டிருக்கோம். பசங்க என்னைக்கு வளர ஆரம்பிச்சாங்களோ அதுலயும் அவங்க பொண்ணு பிறந்ததுல இருந்து அவங்க என்கிட்ட சண்டை போடலை. உண்மை அதுதான். ஏன்னா இப்போ பையன் பேசிக்காவே இந்த பையனை வந்து அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, 2 பசங்களையும் பிடிக்கும். ஆனா அப்பாங்களுக்கு மட்டும் எப்பவுமே பொண்ணுங்களை தான் பிடிக்குது. அது ஏன்னே தெரியல. அவ ஒரு சின்னதா ஒரு, அது எப்படி சொல்றது, இப்ப அவ ஏதாவது ஒண்ணு கேட்கறா, இவங்க கோவமா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. லைட்டா அவ ஏதாவது ஸ்மைல் ஃபேஸ்ல அவ ஒரு போட்டோ அனுப்பட்டுமே, அடுத்த நிமிஷமே ஓகே பண்ணிடுவாங்க. அது மாதிரி அவ மேல அவங்க உஷாரா இருக்காங்க, இது அமிச்சா அப்பா வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னால. நான் வந்து அவ என்ன அமிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் கரெக்டா இருப்பேன். நான் அப்படியே என் பையன்கிட்டயும் அப்படிதான் இருப்பேன், என் பொண்ணுகிட்டயும் அப்படிதான். ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். காஃபி போட்டுடலாம்.
காஃபி போடுறதே ஒரு கலை. ஏ தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட் டைம் வந்து விருந்தோட வரும். சரி, ஓகே. டீலா? காஃபி Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.